நான் வெளில ஊர் சுற்றினாலும் கண்டதை சாப்பிட்டாலும் நான் எப்படி என் பாடி ஃபேட் பர்சன்டேஜை வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் வச்சுக்கிறேன்னு சொல்கிறேன். அப்புறம் முக்கியமான விஷயம், என்னை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அதை ஃபாலோ பண்ண தட்டிட்டு பாருங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் ஃபேட் லாஸ் டைமில் இருக்கும்போது எப்போதும் சாப்பிட்ற கலோரிஸை விட கம்மியாக சாப்பிடணும். நான் என்ன பண்ணுவேன்னா, வெளில ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடும்போது ஒரு மீலை வந்து ஸ்கிப் பண்ணிடுவேன், கலோரிஸ் கம்மியாக இருக்கு. ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு 6 பேக் சேலஞ்ச் டே 21. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் சூரியன் வரும்போதே வெளில கிளம்பியாச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டோட அக்காவுக்கு ஏதோ இன்டர்வியூவும், அதுக்காக அதில் விட்டுட்டு நம்மளுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு ஸ்ட்ரெயிட்டாக பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அப்புறம் மதியானமாக அவங்களெல்லாம் அழைச்சிட்டு ஒரு ஜூஸ் குடிக்கலான்னு போனோம். இது வரைக்கும் நான் சாப்பிட்டதுலேயே கேவலமான வாட்டர்மெலன் ஜூஸ்னால் அதுதான். கேட்கல, சரி அதை தட்டி விட்டுட்டு அப்புறம் பக்கத்தில் பீச்சுன்னாங்க. ஸ்ட்ரெயிட்டாக வண்டி பீச்சுக்கு விட்டுட்டோம். பீச்சுக்கு போய்ட்டு அங்கே சுற்றி பார்த்துட்டு அப்படியே வர வழியில் ஒரு கெஃபேக்கு போயிட்டு லைட்டாக ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு நேராக ரிட்டர்ன் வண்டியை வீட்டுக்கு விட்டா வர வேலை பக்காவான வியூவு, கிளைமேட்டும் மஜாவாக இருந்துச்சு. அப்புறம் வீட்டுக்கிட்ட வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பேக்கரிக்கு போயிட்டு எல்லாரும் காஃபி குடித்தாங்க. சைடில் நம்ம அப்படியே ஒரு லெமன் டீ குடிச்சிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே நைட்டு 2 சப்பாத்தி சாப்பிட்டுட்டு அப்படியே வெளில வந்துட்டு ஒரு காஃபி அடிச்சுட்டு நாளை முடிச்சுட்டு நாளைக்கு பார்க்கலாம். பை.